ஓகே 2018 வின் பண்ணிட்டாங்க. 2019 கொரோனாக்கு அப்புறம் ருத்துராஜ் வந்தது, அதெல்லாம் பேசணும். 2020 கோவிட்ல விட்டாங்க. 2021 வின் பண்ணிட்டாங்க. 22 விட்டாங்க. 23 வின் பண்ணிட்டாங்க. 24 விட்டாங்க. அப்போ 25 அப்போ நான் நினச்சது கரெக்டு தானே? நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே, brought to you by தாமஸ் குக். வெல்கம் டு மஞ்சள் வெயில் மாலையிலே, ஃபைனல் எபிசோட், சீசன் ஃபினாலே. இந்த ஃபினாலேல வந்து நம்ம 2 ஐட்டம். பிரவீன் சூப்பரா இருக்கு, சட்டை சூப்பர், சட்டம் போட்ட சட்டை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு. சரியா? சட்டை அவர்தான், ஆனா ஆங்கர் நீங்க தான். ஐயோ சரி, என்ன படம்? என்ன படம் இது? ஒரு ரஜினி படம். அது ஓகே, படையப்பா. சரி, ஓகே, கமிங் பேக் டு தி டாபிக். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 மேஜர் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்டரிஸ் ஃபார் சிஎஸ்கே நான் நினைக்கிறேன், அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் வேற ஒரு அப்சல்யூட் ரோல். அங்கேருந்து எல்லாருமே நினைச்சிட்டாங்க 2023ல வந்து அந்த 200 ஸ்கோர் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிஎஸ்கே கான். குஜராத் இன்ஃபேக்ட் வந்து ஒரு இதுவே கூட இருக்கு. சரி, வேண்டாம், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்போ இப்படி பேசுறது. ஏன்னா கையே கொடுத்துட்டாங்க குஜராத், நிறைய பேர் நம்ம தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம் பேக். டெவான் கான்வேயோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டார்ட், ருத்துராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானேயோட கேமியோ, அண்ட் வாட் அ ஃபினிஷ் பை ஜடேஜா. இது எல்லாமே பேச போறோம். பேசிட்டு வில் பிக் அன் ஆல் டைம் சிஎஸ்கே 11. அஃப்கோர்ஸ் நான் பிக் பண்ண மாட்டேன், 12 கூட நீங்க பிக் பண்ணலாம். எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்? நீங்க தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனல் ஆன முந்தின வருஷம், அடுத்த வருஷம் நம்ம குவாலிஃபை ஆகல. நம்ம குவாலிஃபை ஆன வருஷம், ஃபைனல் போன வருஷம் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகல. நம்ம குவாலிஃபை ஆகல, சிஎஸ்கே குவாலிஃபை, டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? அந்த டைட்டில், அந்த சீசன் எப்படி போச்சு? நீங்க தான் பதிலே சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? ஆர்ஆர்ல இருக்கிறவங்க சிஎஸ்கே போறாங்க, சிஎஸ்கே இருக்கிறவங்க ஆர்ஆர்க்கு வராங்க. சோ ஒன்னு சிஎஸ்கே இல்ல ஆர்ஆர், அது மாதிரி. சரி, ஒண்ணுதான். சரி, உங்களுக்கு அந்த சீசன் ஞாபகம் இருக்கா? வாட் ஆர் யுவர்? நீங்க சொன்ன மாதிரி ஃபைனல் தான் ஞாபகம் இருக்குங்க. ஓட இன்ஸ்பிரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பையன் சாய் சுதர்ஷன் செம்மையா ஆடினா இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1.3 lakh பேர். அந்த மெச்சூரிட்டி வந்து காமிக்கிறது பிக் ஸ்டேஜ்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு. அதுக்கப்புறம் அந்த சேஸ் சத்தியமா நானும் எதிர்பார்க்கலங்க. சான்ஸே இல்லாத மேட்ச் ஓவர். ஐ திங்க் கண்டினியூ பண்ணாங்க அந்த கேம். ஆமா, கண்டினியூ பண்ணாங்க. மழை வந்துருச்சு, என்னன்னே புரியல. அத்தனை சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஐ திங்க் இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபைனல் வேர் கேம் போஸ்ட்போன் ஆகி பீப்புள் ஸ்டேட் ஓவர் அட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். என்ன பிரவீன், எனக்கு புரியவே இல்லை. நீங்க நிஜமாவே நான் கேட்கறேன், நீங்கன்னு சொல்றேன் இப்போ, இனிமே நம்பன்னு சொல்லணும். பட் இத்தனை நாளா நீங்கன்னு சொல்லி பழகினதுனால வந்துருச்சு. வாட் ஃபேண்டம், வாட் மேக்ஸ் பீப்புள் டூ திஸ் ஃபார் தட் டீம்? என்ன, வாட், உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார், அந்த 15-16 வருஷமா இருந்த அந்த லாயல்ட்டி பிளஸ் தலை, இந்த 2 ஃபேக்டர் தான் திருப்பியும் இப்போ நான் வந்து அந்த டைம்ல பாம்பே போக வேண்டியதா இருந்துச்சு ஒரு ஷோக்காக. ஃபுல் ஃபிளைட் எல்லோ ட்ரெஸ் இருந்துச்சு. மேட்ச் நடக்குது அகமதாபாத்ல, பட் எல்லாம் பாம்பே போயிட்டு அங்க வந்தாங்க. ஸோ பாம்பே டைரக்ட். நீங்க வந்தீங்களா அகமதாபாத்? இல்ல, நான் பாம்பேக்கு ஷோக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா ஃபுல் ஃபிளைட்டும் எல்லோ ட்ரெஸ்ல இருந்தாங்க எல்லாருமே. அங்கிருந்து அங்க வந்தவங்க, பாம்பே போயிட்டு அங்க வந்தவங்க. ஸோ விதமான ஆளுங்க வந்து அங்க போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ரெயின் வந்ததுனால நிறைய பேர் ஹோட்டல் ரூம் புக் பண்ணல, கிடைக்கல. இல்ல, நிறைய பேர் வந்து மூவிஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே மேட்சுக்கு. தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது இல்ல. நீங்களே கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்க ஷோவே போடுறது யாருமே திங்க் பண்ணி. இப்போ எல்லாம் சென்னை தமிழ் ஷோ நடக்குதுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே மேட்ச் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஷோ வைப்பாங்க. என்ன நடந்தாலும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடந்தாலும் தைரியமா வைக்கலாம். ஆனா சிஎஸ்கே ஒரு ரவுண்ட் ராபின் லீக்ல கூட ஒரு மேட்ச் வைக்க முடியாது, ஒரு ஷோ வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா, இது சொல்லலாமா, தாத்தா சொல்லுவாரு அப்சல்யூட் சினிமா, அந்த மாதிரி சொல்லலாமா? அப்படிதான். இந்தியன் டீம் ஃபேன் ஃபாலோயிங் கூட சிஎஸ்கே ஃபேன் ஃபாலோயிங் அதிகம், எஸ்பெஷலி ஃபார் தமிழ் பீப்புள். என்ன சொல்றீங்க? தமிழ் பீப்புளுக்கு அக்ரி பண்றேன் மச்சி, சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அது T20 மேட்ச் வந்து ஆக்சுவலா அது 5 நாள் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போச்சு. அந்த மேட்ச் ஓகே ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இப்போ டெஸ்ட் மேட்சே 5 நாள் இப்போ எதுவும் போறது இல்லை, 3 நாள்ல முடிஞ்சிருது. ஆனா ஒரு T20 மேட்ச் உங்களுக்கு 2 நாள் போச்சு. ஒரு சொன்ன மாதிரி நிறைய பேர் பிளாட்ஃபார்ம் எல்லாம் படுத்து தூங்கி அடுத்த நாள்ல இருந்து கிரவுண்டுக்கு வந்துட்டு மஞ்சள் கொடி ஆட்டுறாங்க அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சிஎஸ்கே மாதிரி இப்போ இந்த நிறைய இதெல்லாம் போடுவாங்க, ஃபேன் இது எவ்வளோ இருக்கு, சிஎஸ்கே மஞ்சள், மும்பை ப்ளூ, அதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் மரகத மஞ்சளா தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த டெஸ்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேற எதுக்கும் சான்ஸே இருக்காது. உங்களுக்கு ஃபேன் பேஸ் அப்படின்னு போடுவாங்க, எல்லாம் மஞ்சளாவே இருக்கும். அதுதான் பாட்டு அந்த காலத்துல போல இருக்கு, மஞ்சள் மஞ்சள் மரகத மஞ்சள். அந்த காலத்துலயா? அவன் கரெக்ட். இது படம் அந்த காலம் தான் ஓகே, ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். அலைப்பாய்தெல்லாம் நான் வந்து அதாவது அந்த ஒரு ரொமான்டிக் காலகட்டத்துல இருந்து வந்த படம் தான். ஆனாலும் நீ அந்த பாட்டை எடுத்துட்டு போய் எம்எஸ்வி ஜானர்ல பாடி இருக்க வேண்டாம். அவ்வளோ என்ன திருப்பி ஒரு ஆட் பண்ணு, அதுதான் மஞ்சள் பண்ணு, மெதுவா இந்த சுதியத்தனம், மஞ்சள்
மஞ்சள் மரகத மஞ்சள் அப்படின்னு ஒரு போட்டுக்கிற சட்டை மாதிரி. ஸோ 2 நாள் இருந்தும் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இப்போ ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஸ்டே பண்ணாங்களாம், அடைக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதையும் சொல்றேன் உங்களுக்கு, இங்கேயும் அடைக்கல இல்லைன்னு. மழை வேற ஒரு பக்கம், என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி உனக்கு இருந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இவர் சொல்றத கம்ப்ளீட்டா நானும் என்டார்ஸ் பண்ணுவேன். எந்த என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் சிஎஸ்கே ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எல்லாமே. Question for you. ஒன் மோர் திங், சிஎஸ்கே வந்து ஹோம் அண்ட் அவே எல்லாம் கிடையாதுங்க, எல்லா மேட்சும் ஹோம் கேம் மாதிரி தான் இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க மேட்ச் ஃபுல் ஹவுஸ் சொல்லுங்க, பிராக்டிஸ் செஷன் பாருங்க, செப்பாக் வந்து ஃபுல்லா இருக்குங்க பிராக்டிஸ் செஷன். அதே ஒரு மேட்ச் மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி லாஸ்ட் 2-3 இயர்ஸா நிறைய பேர் தோனி கடைசி வருஷம் கேட்க கூடாது, இதை கேட்க கூடாது. அவர் அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணாரு, உங்ககிட்ட தான் இதை கேட்டாகணும். ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு தலை அப்படின்னாரு. ஸோ நவ் Dhoni is a factor for this pull towards CSK. Do you think the transformation from Dhoni for the fans has happened to the franchisee also? நீங்களும் சொல்லலாம் இதை, அது ஆயிடுச்சா? ஏன்னா எவென்ச்சுவலி at one stage தோனிக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் தோனி சிஎஸ்கே era ஒன்று வரும். As a CSK fan நீங்க லாயலா இருப்பீங்களா சிஎஸ்கேக்கு? என்னோட கொஸ்டின் அதுதான். As the transformation has happened from the person to the franchise. ஸோ நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஸோ சச்சின்காக மும்பை இந்தியன்ஸ் ஃபேனை நிறைய பேர் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் சச்சின் போயிட்டு அதுக்கப்புறம் சச்சினை வந்து ஒரு டக் அவுட்லையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கும்பல் இருந்து. பட் அட் த சேம் டைம் அழகாக ரோஹித் சர்மா கொண்டு போயிட்டார். அதே மாதிரி இதுல வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் சீசன் வந்து தலை ஆடலனா இஃப் இஸ் இந்த டக் அவுட்னா டக் அவுட் பார்க்கறதுக்காக போகும். பட் டக் அவுட்ல தலையை பார்க்கறதுக்காக போகும். இன்கேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ருத்து ஆர் எனிபடி எல்ஸ் ஹூஸ் கோயிங் டு பி தி ஸ்டார், அந்த அளவுக்கு இப்போ ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கர் அந்த துப்பாக்கி பிடிங்க சிவான்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி தோனி வந்து யார் கையில துப்பாக்கி கொடுக்க போறாரோ அவர் வந்து எவ்வளவு பொறுப்பா கொண்டு போறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. பட் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். பட் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. இட்ஸ் going to be very interesting. ஏன்னா அவர் வந்து இந்த டீமை இவ்வளவு வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா how he's taken the team forward in all aspects, crowd pulling சரி, டீமும் சரி. but it's not going to be easy. Let's face it, we have to be honest. எஸ், நம்ம திரும்பி வந்திருக்காரு டீமுக்குள்ள, அதுக்கு ஒரு க்ரௌட் இருக்கும். பட் தலா வந்து அந்த இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போதான் லாயல் ஃபேன் பேஸ் பத்தி பேசியிருக்கோம். பயங்கர லாயலா இருந்திருக்காங்க சிஎஸ்கே. தேங்க்ஸ் லார்ஜ்லி டு 1%, 75-80% ஒரு பர்சனால. இவர் சொன்ன மாதிரி ஃப்ளோ அப்படியே வெளில டக் அவுட் வந்து அதுக்கு ஒரு க்ரௌட் வரும். டக் அவுட்டுக்கு அப்புறம் என்ன ஆ போறது நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா இட் இஸ் ஈவன் கேம்ஸ் ஃபார் எல்லாருமே. இல்ல, எல்லா டீம்ஸுமே அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ், ரோஹித் சர்மா, that is also at the face back end. Virat Kohli at RCB, we don't know how long. Dhoni at CSK, எல்லாருக்குமே வந்து they are in the position of they are in the place of position. எனக்கு வந்து sorry to interrupt, எனக்கு வந்து Dhoni what Dhoni means to CSK no one step ahead in எனக்கு no. So don't get me wrong, நான் அவங்க கம்பேர் பண்ணல. But all franchises are in a position to rebrand or reposition themselves. ஏன்னா நியூ ஸ்டார்ஸ் வச்சு அவங்களும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல மீன் பண்ண வழிய didn't compare at all. No comparison. In fact, no comparison. Nobody has won so many ICC titles for India as a captain. அங்கெல்லாம் போகவே இல்லை. அண்ட் ஐபிஎல்லையும் சேர்த்துக்காங்க, நான் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 5 trophies. நான் கிரிக்கெட்டிங் இதே பேசல. பட் something the aura about that person, what he has, what he brings to the table is something else. அதான் இல்ல, it is ரொம்ப அது ஒரு யார் வந்து எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு வரப்பிரசாதம் கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜடேஜா ஒரு வருஷம் நடுவில் கேப்டன் பண்ணாரு. பாவம், அவர் மேல அவ்வளோ ப்ரெஷரை போட்டு திணிச்சிட்டாங்க. வெரி வெரி டிஃபிகல்ட். நிறைய அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்லாம் நடந்திருக்கு. உனக்கு யூ நோ திங் ஆர் டூ. பட் வாட் மேக்ஸ் த 2023 ட்ரையம்ப் ஸ்பெஷல், அந்த ஜடேஜாவோட ஃபைனல் நாக்கு அண்ட் தி வே ஹி. அதுக்கு முன்னாடி இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் சொன்னோம். பரவாயில்ல, என்ன சொல்லி சிரிங்க, நாங்களும் சிரிப்போம்ல. ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு, அந்த லெகசியை ரோஹித் சர்மா அழகா எடுத்துட்டு போனாரு. எப்படி எடுத்துட்டு போனாரு? ஜெயிச்சு 5 டைட்டில். சச்சின் டெண்டுல்கர் இருந்தபோது மும்பை இந்தியன்ஸ் எத்தனை டைட்டில் ஜெயிச்சாங்க? ஒரு டைட்டில் நினைக்கிறேன். ஓகே, இப்ப தோனி வந்து 5 ஐபிஎல் டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் சச்சின் டு ரோஹித் சர்மா, தோனி டு ருத்ராஜ் நடக்கணும்னா ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு வருஷம் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. 3வது வருஷம் ரிசல்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா
இப்போ அவங்களுக்கு இருந்த ஸ்மூத் பேசேஜ் வந்து இங்கே வர்றதுக்கான இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2023 நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபாஃப் இல்லை. இப்போ 2021 நம்ம என்ன சொன்னோம், அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்னால அவங்களுக்கு செட் டெவான் கான்வே கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு பாட்டாவே படிச்சிருக்கியா? ஒரு சின்ன ஒரு கான்டெஸ்ட் மச்சி, சின்ன ஒரு கான்டெஸ்ட். அவரை கூட்டு வந்திருக்கேன், ரோல் இல்லாம ரொம்ப நேரமா அப்படின்னு அதே சவுண்ட் பண்ணே இருக்காரு. இப்ப நீ பாட போறத லைன் பை லைன் அவரு கோச் பண்ண போற, 2 பேரும் சேர்ந்து பாட போறீங்க. இது எனக்கு கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ட்ரை பண்ணு, அவரை இத்தனை வருஷமா நான் ட்ரை பண்ணு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம சொன்னோம், இப்ப கான்வே பாருங்க 672 runs has gone one step ahead of Faf. ருத்ராஜ் 590 runs. ஸோ அந்த காம்பினேஷன் அவங்க இந்த ஓப்பனிங் நீங்களே சொன்னீங்க ஃபைனல்ஸ்ல என்ன மாதிரி ஒரு பிளிட்ஸ் கொடுத்தாரு கான்வே அப்படின்னு. ஸோ அந்த டெம்ப்ளேட் ஹஸ் ஜஸ்ட் கண்டினியூட் ஃபார் தம் டு ரியலி கோ தேர் அண்ட் வின் த ட்ராஃபி. அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் மண்ணின் மைந்தன் திரும்பி இங்க வந்திருக்காரு. பாட்டுக்கு முன்னாடி எதுக்குடா அது? அதுவும் பாட்டு தான். அதுவும் பாட்டா? ஓகே ஓகே. பேசில பிரயோஜனம் கிடையாது, எல்லாமே பாட்டு தான். மணமகனே இப்ப அவர் பாடணுமா கூட? உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, கேரம் பால் போட நீ வா வா, விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ண வா வா அப்படின்னு எல்லாரும் பாட போறாங்க இவர் வர்றது. இப்ப 2023 எப்படி ஜெயிச்சாங்க ஒவ்வொரு சென்டென்ஸா பண்றேன், நல்ல காதலி எடுத்துட்டு திருப்பி பண்ணணும். ஓகேவா? எந்த கதை காமிச்சாரு கேளுங்க, இந்த நல்லா பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் தி ஜாப். ஓகே, அப்சர்வ் பண்ணுங்க. கான்வே அண்ணாத்த ஆடறார் ஒத்திப்போ ஒத்திப்போ பாடுங்க. கான்வே அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ. கேக்வார்டு பிளிட்ஸ் தான் இருந்தது ஒத்துக்கோ ஒத்துக்கோ. நான் ஒத்துக்கோ பாரு, நீங்க வேற பிரேக் பண்ணாதீங்க ஃப்ளோவை. கேக்வார்டு பிளிட்ஸ் தான் இருந்தது ஒத்துக்கோ ஒத்துக்கோ. கேக்வார்டு பிளிட்ஸ் தான் இருந்தது ஒத்துக்கோ ஒத்துக்கோ. பிளிட்ஸ் தான் இருந்தது ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் தூபே சிக்ஸரே இருந்தது. அதுக்கப்புறம் பாடியா? தூபே சிக்ஸர் இருந்தது இருந்தது. பிரச்சனை வந்தா ரஹானே ஆங்கரு. பிரச்சனை வந்தா ரஹானே ஆங்கரு. ஸ்பின்னுக்கு ஜடேஜா யார்கருக்கு பத்திரனா. ஸ்பின்னுக்கு ஜடேஜா யார்கருக்கு பத்திரனா. அண்ணாத்த ஆடறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. அண்ணாத்த வராரு ஒத்துக்கோ ஒத்துக்கோ. டைட்டில் ஜெயிப்போம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. டைட்டில் ஜெயிப்போம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. முதல்ல இருந்து சேர்த்து எல்லாத்தையும் பாடுவேன். Chorus. அப்படியே பாடுங்க. கான்வே அண்ணாத்த ஆடறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. கேக்வார்டு பிளிட்ஸ் தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் தூபே சிக்ஸர். பிரச்சனை வந்தா ரஹானே ஆங்கரு. ஸ்பின்னுக்கு ஜட்டு யார்கருக்கு பத்திரனா. அண்ணாத்த ஆடறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. டைட்டில் ஜெயிப்போம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. சூப்பர் அடே, வேற சூப்பர் மாமா. ரெடி, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. அப்படியே முறுக்கு அதை சொல்லி எடுக்கலாமே. இல்ல அது வேண்டாம், முறுக்கு சாப்பிடணும் எடுத்து சாப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனிவே 2023 அமேசிங் டைட்டில் வின் அண்ட் 2024 yet another மிஸ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். 2025 நுழைய போறோம். இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணா 2024 to 2025 மூவ் ஆகி நியூ டீம் எடுத்திருக்காங்க. இது என்ன ப்ராஸ்பெக்ட் க்ளோஸ் டு டோர்னமெண்ட் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கடினமான ஒரு ஜாப் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். காமெடி முதல்ல வேணுமா எண்ட்ல வேணுமா? சரி, ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஆல் டைம் CSK 11 or 12 குடு பார்க்கலாம். Opening batsman overseas Michael Hussey with Rutraj Gaikwad. Number 3 Suresh Raina. Number 4 Ambati Rayudu. Number 5 Ravindra Jadeja. Number 6 Albi Morkel. Number 7 Mahendra Singh Dhoni. Number 8 Dwayne Bravo. Number 9 Ravi Ashwin. Number 10 Muthaiya Muralidharan. Number 11 Mohit Sharma. Impact sub Shivam Dubey. இம்பாக்ட் சப்ப சேர்த்துட்டாபடி 12 பேர் எடுத்தாச்சு. ஓகேயா? இன்டர்நேஷனல் மேட்ச்லயே இம்பாக்ட் சப். சரி, ஒரே ஒரு क्वेश्चन. இம்ரான் தாஹிர் ஏன் விட்டா 2 ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்க ஸ்பாட்ல? சரி, எனக்கு இப்ப முரளிதரன் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி. அவர் ஆஃப் ஸ்பின்னர்னே நான் அவரை சொல்ல மாட்டேன். இஸ் a மிஸ்ட்ரி. எனக்கு இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளஸ் முரளிதரன் காம்பினேஷனுங்கிறது டெட்லி. ஜடேஜா உங்களுக்கு பேஸ் போலிங் கொஞ்சம் லைட்டா இருக்கலாம். இப்ப என்னோட பேட்டிங் லைன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோர்கல், பிராவோ, அஸ்வின் கமிங் அட் நம்பர் 9. அதுதான் CSK ஒரு டெம்ப்ளேட் வித் தூபே as an impact sub. I think this is a strong team. பிரவீன் நீங்க? மைக்கேல் ஹஸ்ஸி அண்ட் ஃபாஃப் டு பிளேஸ் ஓபனிங். ஓ ஓகே, சேஞ்ச் வித் ருத்து. ருத்து ஒன் டவுன். ஓ, ருத்து ஒன் டவுன்.
கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரைனா 2 டவுன், ராயுடு, தோனி, ஜடேஜா, அஸ்வின், பிராவோ, ஷர்துல் தாக்கூர், தீபக் சாஹர். ஒரு 3 ஃபாரினர் தான். 3 ஃபாரினர். இம்பாக்ட் சப் வந்து ஒரு மெக்குலம். மெக்கலம் அப்படியே அப்பா பேட்டிங் ஹெவியா போயிருக்காரு. ஒரு பேட்டிங் ஃபேன் போல அவரு. ஏன் குள்ளமாக்கிட்டாரு? யாரு? உயரமா தானே அப்புறம் குள்ளம்ன்றாரு. ஐயோ சீஃப் உங்களோடது, உங்கள்ட்ட. அதேதாங்க அவர் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் வெரி க்ளோஸ் கால் பண்ணி எம்பிஜே டிசைட். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாருமே எம்பிஜே சேர்க்கல. அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே. அவர் தான் ஆஸ்திரேலியா இந்தியான்னு நினைச்சிட்டாரு அந்த டைம்ல. அதனால தான் சேர்க்கல. அரசியலுக்கு போயிட்டாருங்க. அவர் எதுக்கு எழுக்கிறீங்க? யாருடா? விஜய். ஜெய் எம் விஜய் எம் விஜயா? எம் விஜய் அதே கட்சியில சேர்ந்துருக்காரு. சரி சரி. டீம் தாங்க. இவர் சொன்ன மாதிரி சேம் டீம் சேம் டு சொல்லுங்க. திரும்பி சொல்லணுமா? நீங்க 11 எழுதல, நான் பாத்துட்டேன். 8 தான் எழுதிருக்கீங்க. நீங்களே பாருங்க பாருங்க. படிங்க, கடகடன் படிங்க, கடகடன் படிங்க. ருத்ராஜ், ஹசி, ரைனா, ராயுடு, ஜடேஜா, ஆல்பி, தோனி, ஆஷ், ஆல் பிக் அண்ட் செட். பிராவோ, தீபக் சாஹர் and maybe Patirana will be my bowler. And impacts of Dharavaka நீங்க சொல்லுங்க. நான் சிவம் துபே சொன்னேன். அதேதான். சிவம் டூபே தான் போறீங்களா நீங்களும்? ஓகே. யாரெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்க? யாரையும் மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸஸ் யாராவது? Maybe Matthew Hayden. டகி பாலிஞ்சர் ஒரு மிஸ் அவுட், மேத்யூ ஹேடன் ஒரு மிஸ் அவுட். கேட்கவே இல்ல. இருங்க, கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு வருவோம் உங்ககிட்ட. வேற யாராவது மிஸ் அவுட் எனிதிங்? சுப்பிரமணியம் பத்ரிநாத் இஸ் a லுக் ஓவர். வேற யாரு? ரஹானே மிஸ்ட். ரஹானே 1 or 2 சீசன்ஸ் ஆனாங்க. See அது பேட்டா இல்லனா வந்து ராய்டு தான். கொஞ்சம் ராய்டு ராயுடு இருக்காரு. கான்வே. நீங்க ராய்டு விட்டீங்களா வச்சிருந்தீங்க? ராயுடு கண்டிப்பா. ராய்டு வச்சிருக்கீங்க 3D ஃபேக்டருக்காக. ஆல்வேஸ். சரி ஓகே ரைட். ராஜாமணி உங்க சாய்ஸ்? எம் விஜய், ஃபாஃப், சுரேஷ் ரெய்னா. எம் விஜய் ஃபாஃப் 2 பேரும் உங்ககிட்ட ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா நெக்ஸ்ட். சிவம் துபே. சிவம் டுபே 4 ட்ரெயின் பண்ணிருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. ராயுடு தெரியும் உங்களுக்கு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆந்திரா ஹைதராபாத்ல நீங்க இருக்க சொல்ல. தோனி அவர் பண்ணல ட்ரைனிங் உங்ககிட்ட. ஜடேஜா, அஸ்வின், பிராவோ, ஆல்பி மார்க்கல், அப்புறம் வந்து தீக்ஷனா அதுவும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. பார்படோஸ் ராயல்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட் ட்ரைனிங் ராபின் வந்து bowling எங்க? போலர் இருக்காங்க. யார் யாரு? என்ன போலர்? ஆல்பி மார்க்கல், பிராவோ, அஸ்வின், ஜடேஜா, தீக்ஷனா. எத்தனை ஸ்பின்னர்? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். 3 ஸ்பின்னருங்க. எங்க அடிச்சிருக்கீங்க? நானு, ஜடேஜா, தீக்ஷனா எங்க சொன்னீங்களே மகேஷ் தீக்ஷனானு. நீங்க பேர் போட்டுருக்கீங்க தீக்ஷனா. அது மதீஷா பத்திரானாங்க. தீக்ஷனா இது போடுவானே. மதீஷா பத்திரானா சொல்லுங்க. ஓ தீக்ஷனா தான் பத்திரானா மேல போட்டீங்களா? ஒரே ஃபாஸ்ட் பவுலர். அது ஆல்பி மார்க்கல். அது காம்பினேஷன் எல்லாம் தெரிஞ்சு பண்ணதா? தீக்ஷனா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க கூட. இப்ப மேட்ச் பண்றாரு. அவ்வளவுதானா? ஓகே ரைட். சரி யாரோட டீம் பெஸ்ட் மச்சி? நீங்க சொல்ல. அவர் எடுத்த டீம் எப்படி இருக்கு? அவர் எடுத்த டீம் வந்துட்டு டேடிஸ் ஆர்மி கூட ஆட முடியாது ஆக்சுவலி. அவர் வந்து வித்யூத் மாதிரி ஒருத்தர் கோச்சா போடணும். ஏன்னா அவர் பேர்ல யூத்னு இருக்கு. ஸோ வித்யூத் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஏதாவது டீம் தேர்னா தான் உண்டு. ஜோக் சொல்றாரு, சிரிச்சிடலாம். சரி அதோட அதெல்லாம் கோவப்படக்கூடாது, நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டு பேரும் மச் சிமிலர் ஆக்சுவலி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஷோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெரி லீஸ்ட் ஸ்போக்கன் அபவுட் ஒரு விஷயம், அதை நான் எடுத்துட்டு வரேன். ஹேட்ஸ் ஆஃப். நான் அன்பார்ச்சுனேட்லி நான் விளையாடின டைம்ஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா இது. த டிஜே அட் செபாக் பிளேஸ் a huge role. நான் சில பாட்டுலாம் பாக்குறேன். ஜடேஜாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து வானத்தை போலல வர சாங். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த பாட்டை போடுறாரு. நெக்ஸ்ட் தோனி வந்தா பிச்சு பெடல் எடுக்கிறாரு. போன தடவை வந்து இந்த சாங் போட்டாரு நினைக்கிறேன், ஜெயிலர் தீம் போட்டாரு. சோ சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாங்ஸ் இந்த வருஷம். லப்பர் பந்து படம் பாத்தியா? அவரை கேட்க போறேன், தோனிக்கு என்ன பிஜிஎம் போட கண்டிப்பா. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அப்பவே முடிவு பண்ண கண்டிப்பா தலை வரும்போது அந்த பாட்டு தான் போடுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதே பாட்டு தான். நீங்க அப்படியே போடுங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றீங்க. ஓகே. ஆக்சுவலி தலை வந்தபோது அந்த பாட்டு வந்து பொட்டு வச்சு. ஒரே செகண்ட், லப்பர் பந்து படம் பாத்தியா? இல்லையே. சேர்த்து போய் பாரு, வேற லெவல் படம். உன்ன மாதிரி ஒரு ஊர்ல இருக்கிற கிரிக்கெட்டர், ஒரு கிரிக்கெட்டரை கஷ்டப்பட்டு எப்படி அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டா இருந்தா அது என்ன அந்த கிரிக்கெட் ஸ்டோரி, அந்த டவுன் ரைட் ஸ்டோரி எப்படி நீங்க பாத்தீங்களா? ப்ளீஸ் கோ அண்ட் see. தலை வரும்போது அந்த லப்பர் பந்துல இருந்து அந்த பொட்டு வச்ச தங்க படம் தான் வரும். பட் ஆனா நீங்க வரும்போது என்ன பாட்டு வரும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாத்தா ஆடுறார் ஒத்திக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அபூர்வ சகோதரர்கள் அண்ணாத்தா ஆடுறார். கரெக்ட் தானே? படம் கரெக்ட் தானே? நீ மச்சி நீ என்ன சாங் போடுவ? அதான் சொல்றேன், வந்துட்டான்டா. எத்தனை தடவை உனக்கு ஆப்ஷன் கொடுத்தாலும் பாட்ட மாத்தாம இந்த பாட்டு உன் மனசுல ஒண்ணு வந்துருச்சுன்னா ஸ்பீட் பீட் இருக்கணும் வந்த உடனே. அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? முனி தானே அது? காலைதான். ஆலையா?
இன்னொன்னு ஒரு வந்துட்டான்டா முனி ஏதோ சாங் அது வரும். வந்து முனி. ஓகே, ஏதோ ஒரு சாங். சரி, வித்யுத் ஹண்டர் வந்துட்டாரு. சூடு கண்ணா அதுதானே? ஆமா, என்ன படம்? படம் பேர் சொல்றேன். வேட்டை. Correct, வேட்டை. பாட்டு பேர் சொல்றேன். அடுத்த எபிசோட்ல. சரி, நீங்க தான் பாட்டு மட்டும் கேளுங்க. அவங்க ரொம்ப சம happy-ஆ பாட்டு இருக்கும். கலையிடார் அனிருத் வேற லெவல் சாங். நீங்க நீங்க எல்லாருக்குமே பெரிய வாத்தியார் மாதிரி, அதனால வாத்தி கம்மிங். வாத்தி கம்மிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியா சேஃபா சொல்லிடலாம். அதுதானே பாத்துறீங்களா? நாங்களாம் டான்ஸ் ஸ்டெப் போட்டது அந்த சாங்குக்கு. பாத்தனே கார்த்திக் காமிச்சான். யாரெல்லாம்? நீங்க இந்த டீம் இதுல இது பண்ணதானே திண்டுக்கல் டிராகன்ஸ். நானு Shoulder ஏதோ பண்ணாங்க. ஷோல்டர் இது பண்ணல. அது நானு ஹார்திக். அது போய் பாருங்க, ரீல்ஸ்ல இருக்கு, இன்னும் இருக்கு நினைக்கிறேன். பாருங்க, போயிட்டு லைக் போடுங்க. அதுல நீங்க போடல, அப்ப என் மேல கோவமா இருந்தீங்க, போடல. சரி, எனிவே தட் brings us to an end of this particular series. மஞ்சள் வெயில் மாலையில ரொம்ப என்ஜாய் பண்ண பிரவீன், பிரசன்னா. தேங்க்யூ ஸோ மச் வித் யூ. தேங்க்யூ ராஜாமணி. நீங்க பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியலன்னு நீங்க சொன்னாலும் பின்னாடி நீங்க பேசுறதுல கேமரா முன்னாடி கொண்டு வராது ஒரு சேஃப் பிளேன் நான் ஃபீல் பண்றேன். நீங்க பொசிஷன் பண்ண மாதிரி ஏதோ ஒரு டீம்ல உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேலை வரணும்னு நாங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். Until then, நீங்க இந்த எபிசோட என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much for joining us on மஞ்சள் வெயில் மாலையிலே. Thomas Cook, India's most trusted holiday brand, plans your trip end to end. With travel experts and tour managers with decades of experience, they are a perfect choice for your next holiday. Book your summer holiday and use code ASH5370 for an exclusive discount. Visit www.thomascook.in or your nearest Thomas Cook store. Thanks for watching this episode of Manjal Veil Malayale, brought to you by Thomas Cook.